அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பதிவிலே சீன தேசத்து குத்தூசி மருத்துவத்திலே சிகிச்சையை செய்வதற்காக நம்முடைய கைகளை எவ்வாறு வலிமைப்படுத்துவது என்பதை பற்றி பார்த்திருந்தோம். இந்த பதிவு தொடக்கம் சீன தேசத்து குத்தூசி மருத்துவம் குறித்த விவரங்களை சொல்ல இருக்கிறேன். குறிப்பீடுகள், எழுத்துக்கோள்களை எடுத்துக்கொண்டு இப்பொழுது முதல் நாம் சொல்லப் போவதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். பொதுவாக இந்த மனித உடலாகப்பட்டது முழுமையாக பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டது. பஞ்சபூதங்கள் என்பவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பதான 5 பூதங்கள் என்பது நாம் அறிந்ததே. இதை சீனர்கள் சிறிது மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆகாயம் என்பதற்கு பதிலாக மரம் என்பதாக அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதை போலவே காற்று என்கிற மூலகத்தை உலோகம் என்பதாக அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்படியாக சிறிய மாற்றங்கள் சீன மருத்துவ முறையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டால் பஞ்சபூதத்தை நாம் சரியாக புரிந்தவர்கள் ஆகும். ஒவ்வொரு பஞ்சபூதத்திலும் ஒரு ஜோடி உடல் உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக சீனர்களால் குறிப்பிடப்படுகிறது. நெருப்பு என்கிற மூலகத்தில் மாத்திரம் 4 உறுப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அவை யாவை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நெருப்பு என்கிற மூலகத்தில் இருக்கக்கூடிய 4 உறுப்புகள் இருதயம், சிறுகுடல், இருதய உறை, 3 வெப்ப கட்டுப்பாட்டு மண்டலங்கள் ஆகிய இந்த 4ம் இருதயம் என்கிற உறுப்பினுடைய உள் பகுதியாக, அதனுடைய மேல் தோல் பகுதியாக இருக்கக்கூடிய இருதய உறை என்பதும் ஒரு உறுப்பாக இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கான சக்தி ஓட்ட பாதைகள் உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அடுத்தபடியாக மண் என்கிற பூதம். இதிலே மண்ணீரல் மற்றும் இரைப்பை ஆகிய 2 உறுப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அந்த 2 உறுப்புகள் சார்ந்த சக்தி ஓட்ட பாதைகள் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அடுத்தபடியாக உலோகம் அல்லது காற்று என்று சொல்லக்கூடிய மூலகம். இந்த காற்று என்கிற மூலகத்திலே நுரையீரல் மற்றும் பெருங்குடல் ஆகிய 2 உறுப்புகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இந்த 2ற்கான சக்தி ஓட்ட பாதைகள் உடலிலே பாய்ந்து செல்கின்றன. அடுத்தபடியாக நீர் என்கிற மூலகம். இந்த நீர் என்கிற மூலகத்திலே சிறுநீரகம் மற்றும் மூத்திரப்பை ஆகியவை சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இந்த நீர் என்கிற மூலகத்தின் சக்தி பாதைகள் உடலிலே பாய்ந்து செல்கின்றன. அடுத்தபடியாக ஆகாயம் அல்லது மரம் என்கிற மூலகம். இந்த மூலகத்திலே கல்லீரல் மற்றும் பித்தப்பை ஆகிய இந்த 2 உறுப்புகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இப்படியாகத்தானே 12 உறுப்புகள், நம் உடல் உள்ளே இயங்கக்கூடிய 12 உறுப்புகள் அதனுடைய சக்தி ஓட்ட பாதைகளை உடல் முழுவதும் செலுத்தி இருப்பதாக சீன மருத்துவம் குறிப்பிடுகிறது. இந்த சக்தி ஓட்ட பாதைகள் ஒவ்வொன்றும் 2 மணி நேரம் இயக்கத்திலே இருக்கும். உடலுடைய முன்பக்க நடுக்கோடு என்பதாக ஒரு பகுதி இருக்கிறது. அதே போல உடலுடைய பின்பக்க நடுக்கோடு என்பதாக ஒரு பகுதி இருக்கிறது. இந்த 2 பகுதிகளும் 2 சக்தி ஓட்ட பாதைகளை கொண்டிருக்கின்றன. முன்பக்கம் இருக்கக்கூடிய நடுக்கோடு என்பது இனவிருத்தி சக்தி ஓட்ட பாதை என்பதாக குறிக்கப்படுகிறது. இதை ஆங்கிலத்திலே ரென் சேனல் என்று சொல்கிறார்கள், ரீஜெனரேட்டிவ் சேனல். இதையே சிவி என்பதாகவும் சொல்லுகிறார்கள். அதாவது கன்சப்ஷன் வெசல் என்பதை சிவி என்பதாக சுருக்கமாக அழைக்கிறார்கள். அதே போல உடலின் பின்பக்கம் செல்லக்கூடிய நடுக்கோட்டு பகுதியை கவர்னிங் வெசல், அதாவது ஜிவி என்பதாக சுருக்கமாக அழைக்கிறார்கள். இதை
ஆட்சி உயிர் சக்தி ஓட்டப்பாதை என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு ஓட்டப்பாதைகளும், அதாவது இனவிருத்தி சக்தி ஓட்டப்பாதையும் ஆட்சி உயிர் சக்தி சக்தி ஓட்டப்பாதையும் 24 மணி நேரமும் இயக்கத்திலே இருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. எனவே அவசர காலங்களிலே சிகிச்சை அளிக்கக்கூடிய அக்குபங்சர் மருத்துவர்கள் பொதுவாக இந்த இரண்டு சக்தி ஓட்டப்பாதைகளிலே உள்ள புள்ளிகளை பயன்படுத்துவது வழக்கம். இந்த சக்தி ஓட்டப்பாதைகள் எவை என்பதை பார்த்துவிட்டோம். இப்பொழுது அந்த சக்தி ஓட்டப்பாதைகளிலே சக்தி இயக்கம் நடைபெறக்கூடிய கால அவகாசங்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஒரு சிசு இந்த உலகிலே பிறந்தவுடனே எடுக்கக்கூடிய முதல் உணவு, முதல் விஷயம் என்பது காற்று, சுவாசம் என்பதாக இருக்கிறது. நுரையீரலே முதலாவதாக இயக்கத்திற்கு வருகிறது. அந்த வகையிலே நுரையீரலுடைய சக்தி ஓட்டப்பாதை முதலாவதாக தொடங்குவதாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே நுரையீரலின் சக்தி ஓட்டப்பாதை என்பது காலையிலே 3 மணி முதல் 5 மணி வரையிலே இயக்கத்திலே இருக்கிறது. 3 மணி முதல் 5 மணி வரை இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நுரையீரலை தொடர்ந்து 5 மணி முதல் 7 மணி வரையிலே இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு பெருங்குடல் என்பதாக ஆகிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடனே முதலாவதாக இயக்கக்கூடிய நுரையீரலிலே காற்று நிரம்பி அது சுவாசிக்க தொடங்கிய உடனே மலப்பை திறந்து முதலாவதாக மலம் வெளியேறுகிறது. கருப்பான ஒரு மலம் அந்த சிசுவினுடைய மலப்பையின் வழியாக வெளியேறுகிறது. இவையே இரண்டு உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று இணையாக இருப்பதும், ஒன்று இயங்கும் போது மற்றது இயக்குவதும், ஒன்று துன்பத்திற்கு ஆளாகும் போது மற்றது துன்பத்திற்கு ஆளாவதுமான காரியங்களை செய்கின்றன. இவற்றையெல்லாம் அந்த உறுப்புகளை பற்றி தனித்தனியாக நாம் பார்க்க போகிற நிலையிலே முழுமையாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே காலையிலே 3 மணி முதல் 5 மணி வரை நுரையீரல் இயக்கத்தில் இருக்கிறது. 5 மணி முதல் 7 மணி வரை பெருங்குடல் இயக்கத்தில் இருக்கிறது என்பதை மாத்திரம் இப்பொழுது குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக காலை 7 மணி முதல் 9 மணி வரை இரைப்பை என்று சொல்லக்கூடிய உறுப்பு, அதனுடைய சக்தி ஓட்டப்பாதை இயக்கத்தில் இருக்கிறது. 9 மணி முதல் 11 மணி வரை இரைப்பையின் இணை உறுப்பாக இருக்கக்கூடிய மண்ணீரல் என்பதனுடைய சக்தி ஓட்டம் என்பது இயக்கத்தில் இருக்கிறது. மண்ணீரல் சக்தி ஓட்டப்பாதை 9 முதல் 11 மணி வரை இருக்கும் போது 11 மணி முதல் 1 மணி வரையிலே இருக்கக்கூடிய அந்த கால அவகாசத்திலே இருதயம் என்று சொல்லக்கூடிய உறுப்பினுடைய சக்தி ஓட்டப்பாதை இயக்கத்திலே இருக்கிறது. 1 மணி வரை 3 மணி வரை இருதயத்தின் இணை உறுப்பாக இருக்கக்கூடிய சிறுகுடலுடைய சக்தி ஓட்டப்பாதை இயக்கத்திலே இருக்கிறது. 3 மணி முதல் 5 மணி வரை மூத்தரப்பை என்று சொல்லக்கூடிய உறுப்பினுடைய இயக்கம் நடைமுறைக்கு இருக்கிறது. அதன் பிறகு அதனுடைய இணை உறுப்பாக இருக்கக்கூடிய சிறுநீரகத்தின் சக்தி ஓட்டம் என்பது 5 மணி முதல் 7 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை இயக்கத்திலே இருக்கிறது. பிறகு 7 மணி முதல் 9 மணி வரையிலே நம்முடைய உடலிலே இருதய உறை என்று சொல்லக்கூடிய உறுப்பினுடைய சக்தி ஓட்டப்பாதை இயக்கத்திலே இருக்கிறது. 9 மணி வரை, 9 முதல் 11 மணி வரையிலே நம் உடலிலே 3 வெப்ப கட்டுப்பாட்டு அறைகள் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கம் என்பது இருக்கிறது. அது 2 மணி நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. 11 மணி முதல் 1 மணி வரையிலே பித்தப்பையினுடைய இயக்கம் இருக்கிறது. அதன் பிறகு அதன் இணை உறுப்பாக இருக்கக்கூடிய கல்லீரலின் இயக்கம் 1 மணி முதல் 3 மணி வரை இருக்கிறது. இப்படியாகத்தானே 24 மணி நேரம் சுழற்சியிலே இந்த உறுப்புகளுடைய சக்தி ஓட்டப்பாதை என்பது இயக்கத்திலே இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் மறுபடியும் காலை 3 மணி முதல் 5 மணி வரையிலே நுரையீரலுடைய சக்தி ஓட்டம், அதனுடைய இயக்கம் என்பது அதிகமாக இருக்கும். பொதுவாக இப்போது நாம் சொல்லி வந்த இந்த கால அவகாசத்தை உறுப்பு கடிகார விதி என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு உறுப்பு எந்த நேரத்திலே இயக்கத்திலே இருக்கும் என்பதை கொண்டு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நோயினுடைய தன்மைகள் அதிகரிப்பதோ அல்லது குறைவதோ ஆகிய விடயங்களை இந்த உறுப்பு கடிகார விதியை கொண்டு, அதாவது ஒரு உறுப்பு இயக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தினுடைய அதிகரித்து காணப்படக்கூடிய நேரத்தை கொண்டு அந்த உறுப்பிற்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய காலம் என்பது உருவாக்கப்படுகிறது. நம் உடலிலே ஒரு குறிப்பிட்ட உறுப்பு, உதாரணத்திற்கு ஒருவருக்கு ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய நுரையீரலுடைய இயக்கத்தினுடைய மாறுபாடு, அதனுடைய அழுத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய சுவாச தடை என்பதான ஒரு பிரச்சனை இருப்பதாக கொள்வோம். அந்த நேரத்திலே இந்த நுரையீரல் சார்ந்து இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதையிலே சக்தியானது பாய்ந்து செல்லக்கூடிய காலை 3 மணி முதல் 5 மணி வரை ஆக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவாக அந்த மாதிரியான நோயாளிகள் அதிகமாக துன்புறுவதை பார்க்க முடியும். அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக
5 மணி முதல் 7 மணி வரை இருக்கக்கூடிய பெருங்குடல் பாதையினுடைய பாதிப்பிலே அந்த சக்தி ஓட்ட பாதையின் போது அவருக்கு மனச்சிக்கல் அல்லது மனப்போக்கில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் ஆகியவை இருக்கத்தான் செய்யும். பஞ்சபூதத்திலே காற்று என்கிற மூலகம், அதாவது இவர்களுடைய சீன மருத்துவத்தினுடைய கணக்கிலே பார்க்கும்போது அது உலோகம் என்பதாக இருக்கிறது. இந்த உலோகத்தினுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 உறுப்புகள் சார்ந்து ஒன்றோடு ஒன்று இணையாகவே இயங்கி வருகின்றன. ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் போது மற்ற உறுப்பும் பாதிக்கப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது. ஒரு நோயாளி நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு காலையிலே 3 மணி முதல் 5 மணி வரையிலான கால நேரத்திலே அவருக்கு நாம் சிகிச்சை அளித்தோம் என்றால் முழுமையாக அவருக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து மெல்ல மெல்ல விடுதலையை உருவாக்கி கொடுத்து விட முடியும். ஆனால் காலை 3 முதல் 5 மணி வரை இருக்கக்கூடிய இந்த கால அவகாசத்திலே ஒரு நோயாளிக்கு நாம் சிகிச்சை அளிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் நோயாளியை உள்நோயாளி பிரிவிலே நாம் நமக்கு தனியாக மருத்துவமனைகள் உருவாக்கி அங்கே அவர்களை வைத்திருக்கும் போது மாத்திரம்தான் அது செய்வதற்கு சாத்தியமாகும். இல்லங்களிலே அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு செய்ய இயலாது. ஆனால் இதற்கு மாற்றாக மாலை 3 மணி முதல் 5 மணி வரை இருக்கக்கூடிய கால அவகாசம் என்பது மூத்திரப்பையினுடைய செயல் இயக்கம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அந்த காலத்திலே அந்த 3 மணி முதல் 5 மணி வரை மாலையிலே இருக்கக்கூடிய மூத்திரப்பையினுடைய சக்தி இயக்கம் நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்திலே நுரையீரல் சார்ந்து இருக்கக்கூடிய சிகிச்சையை செய்ய முடியும். அவை எப்படி என்பதை நாம் அடுத்தடுத்த பதிவுகளிலே பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பஞ்சபூதங்களை பற்றி நாம் இங்கே சொன்னோம். இந்த 5 பூதங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் தம்முடைய சக்தி ஓட்ட பாதைகளை நம் உடல் முழுவதும் பரவ விட்டிருக்கின்றன. உடல் முழுவதும் சக்தி ஓட்டம் என்பது பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். அந்த வகையிலே இந்த 5 உறுப்புகளிலும் ஒவ்வொரு உறுப்பு சார்ந்து செல்லக்கூடிய சக்தி ஓட்ட பாதைகளிலும் 5 பஞ்சபூதங்களுக்கான புள்ளிகள், ஆட்சி புள்ளிகள் அங்கே இருக்கின்றன. அந்த புள்ளிகளை சீன மருத்துவத்திலே கட்டளை புள்ளிகள் என்று சொல்லுகிறோம். 60 கட்டளை புள்ளிகள் இருக்கின்றன. 12 சக்தி ஓட்ட பாதைகளிலும் இந்த உறுப்புகள் சார்ந்து இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகள் என்பது ஒவ்வொரு உறுப்பிலும் நுரையீரல் என்றால் அதிலே மற்ற 4 நுரையீரல் என்பது உலோகம் என்கிற பஞ்சபூதம், அதாவது காற்று என்கிற பஞ்சபூதத்தோடு தொடர்புடையது என்பதை சொல்லி இருக்கிறோம். அதிலே மீதியாக இருக்கக்கூடிய நெருப்பு, நிலம், நீர், ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பூதங்களுடைய ஆட்சி புள்ளிகளும் நுரையீரல் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உலோகம் என்கிற ஆட்சி புள்ளியும் சேர்ந்து ஆக மொத்தம் 5 ஆட்சி புள்ளிகள் அங்கே இருக்கின்றன. இப்படி நம்முடைய இந்த உடல் உறுப்புகளிலே பாய்ந்து செல்லக்கூடிய சக்தி ஓட்ட பாதைகள் ஒவ்வொரு பாதையிலும் முழுமையான பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம் என்பது இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இவற்றையெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்பொழுது உடலில் இருக்கக்கூடிய 14 சக்தி ஓட்ட பாதைகள் எவை என்பதை பார்த்தோம். அந்த சக்தி ஓட்ட பாதைகளிலே பஞ்சபூதங்கள் எவ்வாறாக இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி பார்த்தோம். இவற்றை சரியாக குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த வகுப்புகளிலே நாம் இந்த ஒவ்வொரு உறுப்பு சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்கள், அது சார்ந்த சக்தி ஓட்ட பாதை, அதிலே இருக்கக்கூடிய சக்தி புள்ளிகள் ஆகியவற்றை பற்றி விவரமாக விளக்கமாகவும் பார்க்கலாம். இந்த பதிவுகள் மூலமாக சீன தேசத்து இந்த மருத்துவத்தின் அடிநாதங்களை உங்களுக்கு விளங்க வைப்பதற்காகவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். இவற்றை புரிந்து கொண்டு விட்டால் நம்மால் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக சிகிச்சைகளை செய்து கொண்டு நலமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த சீன தேசத்து குத்தூசி மருத்துவத்தினுடைய இந்த சிகிச்சை முறை என்பது உடல் முழுவதும் பாய்ந்து செல்லக்கூடிய சக்தி ஓட்ட பாதைகள், அதாவது பிராணிக் எனர்ஜி, பிராணசக்தியை அடிப்படையாக கொண்டே இயங்குகின்றன என்பதால் வாசி சாதனை செய்யக்கூடிய நம் போன்றவர்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு மருந்துகள் கொடுத்து சிகிச்சைகள் செய்வதாலும் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை. அந்த காரணங்களுக்காக நாம் நம்முடைய சிகிச்சையிலே தொட்டு செய்யக்கூடிய அல்லது அழுத்தி செய்யக்கூடிய, மருந்துகள் இல்லாத ஊசியால் குத்தி திருகக்கூடிய இந்த சீன தேசத்து அக்குபங்சர் சிகிச்சை என்பது மிகவும் உதவிகரமாக இருக்கும். அது மாத்திரமல்லாது நம்முடைய குடும்பம் முழுமைக்கும் ஏற்படக்கூடிய பல வகையான தொல்லைகளையும் விரைவாக தணித்துக் கொள்வதற்கும் நம்மை நலமாக காத்துக்கொள்வதற்கும் இந்த சிகிச்சை முறை உதவிகரமாக இருக்கும் என்கிற காரணத்தால் இந்த சிகிச்சை முறையை பற்றி உங்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு எண்ணம் ஏற்பட்டது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே இதனுடைய தொடர்ச்சியான மற்ற விடயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.